கத்துறதெல்லாம் கத்துக்கிட்டு என்னடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தே ரொம்ப காட்டமா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. இது காட்டம்னு சொல்றதா, இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு கடினமான ஒரு வார்த்தையா சொல்றதா, இல்லைன்னா கோரிக்கையா சொல்றதா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு அறிக்கை எப்பயாச்சும் ஒரு வாட்டிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னாலும் தெளிவா இப்போ ரீசெண்டா ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்துட்டு நிறைய இடங்கள்ல பொது மேடைகளோ எங்கேயோ ஒரு விஷயம் நிறைய பேர் கூடுற ஒரு இடத்துல வந்துட்டு கா அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. கா அஜித்தே அப்படின்னு முழக்கம் விடுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, எனக்கு பர்சனலா பிடிக்கல. எனக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த வார்த்தைகளுமே சேர்க்க வேண்டாம், என் பேரை மட்டும் உச்சரிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வேற மாதிரி நீங்க கூப்பிடுறதோ பேசுறதோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது காவா என்னவா இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு புரியாம இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் டப்புன்னு தோன்ற ஒரு விஷயம் நம்ம லைவா நிறைய பார்த்துட்டு இருக்கோம், நிறைய வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது பாக்குறோம். இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டிங்கான முழக்கம் என்ன அப்படின்னா கடவுளே அஜித்தே அப்படின்றது தான். ஸோ ஒரு கேங்கா ஒரு கச்சேரி, பாட்டு கச்சேரி மாதிரி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல கூட அது வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய இடங்கள்ல நடந்துச்சு. அண்ட் ரீசெண்டா டிவிக்கு மாநாடு நடந்தது இல்லையா, அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு ஒரு முழக்கத்துக்கு விஜயுமே கொஞ்சம் சைலண்ட் ஆகி என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல இப்படி இருக்கிறது அரசியல் ரீதியா அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். மேபி இவங்களுடைய ஆட்கள் வந்துட்டு அவருக்கு ஓட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம். அரையில இன்னொரு பக்கம் வந்து இவர் தேவையில்லாம தூண்டி விடுற மாதிரி இருக்கலாம், வேற என்ன வேணா இருக்கலாம். ஸோ நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது அவர் தரப்புல அவர் யோசிக்காம இருப்பாரா? ஸோ தெளிவா ஸ்கெட்ச் போட்டு சொல்லிட்டாரு, யாரும் வந்துட்டு என்ன இப்படி அப்படின்னு கூப்பிட வேண்டாம், ப்ளீஸ் இதனோட கோரிக்கையா நினைச்சுக்கோங்க, வாழுங்க, வாழ விடுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக கடினமா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, உங்க குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்க சூப்பரா இருந்துச்சு, கேட்க சூப்பரா இருந்தது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் படம் அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தால ட்ரெண்டிங்லயே இருக்கிற நம்ம தலை அஜித் சிறப்பா சொல்லிட்டாரு, என் பேருக்கு முன்னாடி தலை சொல்ல தேவையில்ல, அல்டிமேட் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தீங்க அதுவும் வேண்டாம், இப்போ கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தலைக்கு வேணாம் அப்படின்னு தள்ளிவிட்டு போன இந்த நபருக்கு பாராட்டுகள் வேற லெவல்ல குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆக போது, இது எப்படி இருக்க போதோன்ற ஒரு ஆர்வமும் ஆசையும் நிறைய பேருக்கு இருக்கு. சில நடக்க போது அஜித் ரசிகர்கள் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா அவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.